பொதிகை மலை காட்டுக்குள் பொருளை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதுப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாடும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாடும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாடும் நேரத்தில் வரமாக தந்தவளே, கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே, தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே, உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா? அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா? வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு, வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு, சிவப்பள்ளும் என் நாவில் செந்தவிளை நீ ஊட்டு, அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு பணிதற்போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயை வணங்குகிறேன். தம்பி, இது வளர்ப்பு மகன் காலம் போய்விட்டது. நீ வார்ப்பு மகனும் இல்லை வளர்ப்பு மகனும் இல்லை, தமிழ் தாயின் அசல் மகன் என்ற காரணத்தால் தான் இந்த முசல்மான்கள் கூடி இந்த அசல்மானை அடைத்திருக்கிறார். வளர்ப்பு மகன் காலம் போய்விட்டது. ஆனால் நான் இப்பொழுது என் வளர்ப்பு தாயை வணங்க வேண்டும். அப்துல் காதர் என்கிற என் வளர்ப்பு தாயை நான் வணங்க வேண்டும். ஆம், தாய்ப்பாலை போல பல தலைப்பால் என்னை வளர்த்தவர், தாய்ப்பாலை போல பல தலைப்பால் என்னை வளர்த்தவர், ஆடை கட்டி மகிழ்வதை போல எனக்கு மேடை கட்டி மகிழ்ந்தவர். நிலாச்சோறு ஊட்டி வளர்த்தாளா என்று நீங்கள் கேட்கலாம். நிலாச்சோறு போல இப்படி பல விழாச்சோறு ஊட்டி வளர்த்தார். பாலாடை போல எனக்கு பொன்னாடை தந்தவர் இவர். என்னை வாணி வாணி என்று அழைப்பதற்காகவே அவர் வாணியில் இருந்தார். ஒன்று மட்டும் உறுதி, கதர் இருந்தால்தான் அது காந்திய ஆடை, காதல் இருந்தால்தான் அது கவியரங்க மேடை. அடுத்த பிறவி என்று என்று எனக்கு அமையுமெனில், அடுத்த பிறவி என்று ஒன்று அமையுமெனில் மீண்டும் என் நெல்லை ஜில்லாவில் ஓர் ஆளாய் பிறக்க வேண்டும், இல்லை அவர் வெள்ளை குல்லாவில் ஓர் நூலாய் பிறக்க வேண்டும். பிள்ளை கவிஞர்களை வளர்த்துவிடும் பேரிதயம் கொண்டவனே, உனக்கு இந்த நெல்லை கவிஞனின் வெள்ளை வணக்கம். என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, மேடையிலும் அரங்கத்திலும் வீட்டிருக்கும் மேன்மையாளர்களே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும் பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொன்னவர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். ரொம்ப ஆபத்தான ஆள்னு தெரியும். ஏன்னா இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பாதங்களை பாருங்கள், வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் என்று எல்லாரையும் தனியாக தலைகுனிய வைத்து வணக்கங்கள் அத்தனையும் வசூல் செய்யக்கூடிய வசூல் சக்கரவர்த்தியே நெல்லை ஜெயந்தார். பாம்பின்கால் பாம்பறிகள் பாக்களை தூவிவிடும் முன்பு பொதுவாக கவியரங்கில் பூக்களை தூவுகிற புது கவிஞன் நான். கொஞ்சம் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். பூவிற்கும் வாழ்விற்கும் தான் பொருத்தம் அதிகம். படுக்கையில் பூ இருந்தால் வாழ்க்கை தொடங்குகிறது என்று பொருள், படத்தில் பூ இருந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள், கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர் என்று பொருள், காதில் பூ இருந்தால் வாக்காளர் என்று பொருள், முதலில் கழுத்திலும் பிறகு காதிலும் பூ இருந்தால் கணவன் என்று பொருள். தம்பி, முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இல்லையா? பூக்களின் மேல் நீ இருந்தால் அது முதல் இரவு, பூக்கள் உண்மையில் இருந்தால் அது கடைசி. சமூக தீமைகளை சாய்ப்போம். சாதியம் பள்ளியிலிருந்து தொடங்குகிறது சாதி, பள்ளியிலிருந்து தொடங்குகிறது சாதி. அதனால் தான் அதை பள்ளியிலேயே சாய்க்க வந்திருக்கிறேன், திருச்சிரா பள்ளியிலேயே சாய்க்க வந்திருக்கிறேன். சாதி என்பதையே சமூகத்திலிருந்து எடுங்கள் என்கிறார்கள் கவிஞர்கள், சாதி வாரியாக சமூகத்தையே கணக்கெடுங்கள் என்கிறார்கள் தலைவர்கள். சாதி என்பதையே சமூகத்திலிருந்து எடுங்கள் என்கிறார்கள் கவிஞர்கள், சாதி வாரியாக சமூகத்தையே கணக்கெடுங்கள் என்கிறார்கள் தலைவர்கள். அக்காலத்தில் மனிதர்கள் கல்லை ஆயுதமாக்கினார்கள், இக்காலத்தில் ஆயுதங்கள் மனிதர்களை கல்லாக்குகின்றன. சாதி ஓர் ஆயுதம், அது ஓர் ஆயுதம் என்பதால் தான் பலர் தங்கள் பெயருக்கு பின்னால் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது ஓர் ஆயுதம் என்பதால் தான் பலர் தங்கள் பெயருக்கு பின்னால் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அழகா சொல்றாரு, கைதுக்கு வேண்டாமா? இல்லையா?
மெய் மறந்து கேட்கலாமே தவிர கை மறந்து கேட்கக்கூடாது. சுதந்திர நாடென்று சுட்டிக்காட்ட தேசம் கொண்டாடுகிற திருவிழாவே தேர்தல் தான். தேர்வு சீட்டுகள் பிறந்த தேதியை காட்டுகின்றன. தேர்தல் சீட்டுகள் தான் பிறந்த ஜாதியை காட்டுகின்றன. தேர்தல் நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு. தேர்தல் நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு. இரண்டும் போலியோ. ஆனால் நான் பாடினேன் ஒரு முறை, விரலில் வாக்களித்தவுடன் புள்ளி வைக்கிறார்கள். அது என்ன புள்ளி? இது வெறும் புள்ளியையும் பெரும் புள்ளியாக்கும் கரும்புள்ளி, பெரும் புள்ளியையும் வெறும் புள்ளியாக்கும் கரும்புள்ளியும் அல்ல. மறந்து விடாதீர்கள், பலர் சேர்ந்து அந்த பலருக்கும் பயனளிப்பது ஏலச்சீட்டு, பலர் சேர்ந்து சிலருக்கு பயனளிப்பது லாட்டரி சீட்டு, பலர் சேர்ந்து ஒருவருக்கே பயனளிப்பது வாக்குச்சீட்டு. அந்த சீட்டுகள் தான் ஜாதி தொலைந்து விடாமல் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்கின்றன. ஜாதி உறங்க வேண்டுமெனில் நாம் விழிக்க வேண்டும், ஜாதி உறங்க வேண்டுமெனில் நாம் விழிக்க வேண்டும். கிளிகள் கூட அழகால் சீட்டெடுக்கும் முன் ஆலோசிக்கின்றன. பட்சியிடம் கொடுக்கும் சீட்டுகளே பரிசீலிக்கப்படுகையில் கட்சியிடம் கொடுக்கும் சீட்டுகளிடம் கவனமாய் இருக்க வேண்டாமா? கவனமாய் யாரும் கண்விழித்து பார்ப்பதில்லை என்பதால் தான் அடுத்த தேர்தலில் இங்கே அணிமாறிக் கொள்கிறார்கள். கவனமாய் யாரும் கண்விழித்து பார்ப்பதில்லை என்பதால் தான் அடுத்தடுத்த தேர்தலில் இங்கே அணிமாறிக் கொள்கிறார்கள். அது பாட்டணிக்கும் கூட்டணிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. பாட்டணி என்பது தாவர இயல், கூட்டணி என்பது தாவர இயல். போகிற போக்கில் கட்சியின் சின்னமாக சிலர் கங்காருவையே வைத்துக் கொள்வார்கள் போலிருக்கிறது. தாவி தாவி போவதே அதற்கு தகுதியாகிவிடும். வாஸ்துப்படியும் அது வசதியாகிவிடும். பசி ஜாதி பார்ப்பதில்லை, காமம் ஜாதி பார்ப்பதில்லை, காதல் ஜாதி பார்ப்பதில்லை. ஆக உடலும் உணர்வும் ஜாதி பார்ப்பதில்லை, ஆனால் அறிவும் மனமும் ஜாதி பார்க்கிறது. உடலும் உணர்வும் ஜாதி பார்ப்பதில்லை, அறிவும் மனமும் ஜாதி பார்க்கிறது. நிறைவாய் உன்னை சொல்லி நான் கொஞ்சம் விரைவாய் விடைபெறுகிறேன். ஜாதியே, உன்னை காப்பாற்ற பல முறை பல மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். ஜாதியே, உன்னை காப்பாற்ற பல முறை பல மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்களை காப்பாற்ற ஒரே ஒரு முறை நீ இறந்து போவாயா? அந்த மனிதர்களை காப்பாற்ற ஒரே ஒரு முறை நீ இறந்து போவாயா? வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.